தொடர்ந்து அண்மை தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய எல்லைகளில் 20 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் எல்லையை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு அண்மை தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக ஒரு பதற்றமான ஒரு சூழலை தற்போது வரை பாகிஸ்தான் கையெழுத்திருக்கக்கூடிய நிலையில் 20 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் என்ற அண்மை தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இந்திய பகுதிகளை நோக்கி வரும் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டு வருவதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் 20 இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இந்த ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் செய்யப்பட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு பல்வேறு விஷயங்கள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலமாக மக்களுக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவர்கள் எங்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சைரன் ஒலி எழுப்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் 20 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் என்ற அண்மை தகவலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாபின் ஃபெரோஸ்பூரை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தானின் 60 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வெடி சத்தத்தை கேட்டு மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் ஒருபுறம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கும் பணியில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயம் அடைந்தவர்கள் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு வைத்தியம் செய்யப்படக்கூடிய அண்மை தகவலும் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தக்க பதிலடி இந்தியா தரப்பில் தற்போது வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 20-60 என்ற எண்ணிக்கையில் ட்ரோன் தாக்குதல்கள் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய நிலையில் அத்தனை ட்ரோன் தாக்குதல்களும் இந்தியா தரப்பிலிருந்து முறியடிக்கப்பட்டு வரக்கூடிய அண்மை தகவலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீழ்த்தப்பட்ட ட்ரோன் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்காக ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலும் வெளியாகியிருக்கிறது. ட்ரோன் பாகங்களை தேடி கண்டுபிடிக்கும் பஞ்சாப் மாநில போலீசார் என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமிர்தசரஸை நோக்கி பறந்து வந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து அழித்தொழித்திருக்கிறது. அங்கு சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதிரி பாகங்களை எடுத்துக்கொண்டு ஆய்வுக்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இது குறித்த நேரலையை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.